தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவெளியிலே உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 107 அதிகாரம் தேவ மகிமைக்காக 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தேவ வசனம் சொல்லுது, தேவன் அவளுக்கு முன்னால வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த சங்கீத பாகத்தை நீங்க வாசிக்கும் போது தேவன் எப்படி அற்புதமா அதிசயமா இஸ்ரவேல் மக்களை நடத்தினார் என்பதுக்கு இந்த சங்கீதம் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. காரணம் என்னன்னா, நீங்க அதே அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அவர்கள் இடுக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டார்கள், அவரோ அவருடைய இடுக்கங்களுக்கு அவளை தப்புவித்தார். அது மட்டுமல்ல, அவளை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளை அவர் அறுத்து அவளை இருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்து, அன்பான தேவஜன் அவர் கிருபை நிமித்தமா அவர் என்ன செய்தார்? அவளுக்காக அதிசயங்களை செய்து விலக பண்ணினார். அதோடு 16 சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று வேதம் சொல்லுது. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில பல வருஷமாக நீங்க முன்னேறக்கூடாதபடி, நல்ல நிலைக்கு வரக்கூடாதபடிக்கு பிசாசானவன் உங்களுக்கு முன்னால பலவிதமான வாசல்களை மூடி வைத்து நீங்க முன்னேறி செல்லாதபடி பல தடைகளை அவன் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலையில சொல்றாரு, நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே என்னைக்கு எங்க நிலைமை மாறும், எங்க சூழ்நிலை மாறும், நாங்க எப்போ நல்ல நிலைக்கு வருவோம், ஆண்டவரே நாங்க எப்போ அடுத்த படிக்கு முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கி இருக்கலாம், நீங்க உடைந்திருக்கலாம், உபவாசித்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்துல அன்பான தேவ ஜனமே, நீங்க பல இரவுகள் ஜெபித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு முன்னால இருக்கிற வெண்கல கதவை நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். அன்பான தேவ ஜனமே, இனி உன் வளர்ச்சியை என்னங்க, நீங்க பெருகிறத, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத, நீங்க முன்னேறத எவனும் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் மாத்துவாரானா, கர்த்தர் அற்புதத்தை செய்வாரானா, கர்த்தர் வாசல்களை திறப்பாரானா ஒருவனும் மூட முடியாது. இங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிச்சு பாருங்க. பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னை மறுதலிக்காததுனால இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் மூட முடியாது என்று சொல்லி. ஆகையாலே இந்த கால வேளையில கண்டிப்பா கர்த்தர், அது ஊழிய பாதையா இருக்கலாம், என்னங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி, பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவ ஜனமே, தடைகளை உடைக்கிற கர்த்தர். நீங்க மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, தடைகளை உடைக்கிற கர்த்தர் உனக்கு முன்னே வாசல் வழியா செல்வார், எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறப்பார். அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பா உங்க பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் பிசாசு. அன்பான தேவ ஜனமே, அவன் ஒரு வாசலை தான் மூட முடியும், கர்த்தர் நமக்கு பல வாசல்களை திறப்பார். ஆகையால், ஏன்னா நம்முடைய தேவன் யாருன்னா, தாவீதின் திறவுகோல உடையவர். ஆகையால் அவர் திறந்தா யாரும் மூட முடியாது. ஆகையால் தான் ஏசாயா 45:1-2 கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அன்பான தேவ ஜனமே, இதோ உனக்கு முன்னால திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிவிடத்திலும் மறைவிடத்திலும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ எந்தெந்த ஆசீர்வாதம் எல்லாம் மறைக்கப்பட்டதோ, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆண்டவருக்கு வாக்கு பண்றாரு, எல்லா தடைகளை நான் உடைப்பேன். அது ஒளிபடத்தில் இருந்தாலும் மறைவிடத்தில் இருந்தாலும் அந்தகாரத்தில் இருந்தாலும் நான் எல்லா ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, நீ விசுவாசி, கர்த்தர் கண்டிப்பா எனக்கு என்ன பண்ணுவாருங்க, வாசலை
திறப்பார். அவர் திறந்தா யாரும் மூட முடியாது. எங்க வேதத்துல உபாகம் 28ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனம் வாசிச்சு பாருங்க. ஆண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வாக்கு பண்றார். ஏற்ற நேரத்துல உன் விளைச்சல் என்னங்க விளைச்சு அதை நீங்க அறுக்கிறதுக்கு தேவையான மழையை வானத்தின் வாசலை திறந்து நான் வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அற்புதம் செய்தவ, அவளுக்கு பிரியமான தேவ ஜனமே நன்மை செய்தவ இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கும் தவறாம அற்புதத்தை செய்வார். ஆகையால நீங்க சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக எரிகோ மூடப்பட்டிருந்தது. ஆனா கர்த்தர் ஒன்றுமில்லாம தகுத்தார். ஆயி பட்டணத்தை தேவன் தகுத்தார், எரிகோவை தகுத்தார். யோசுவா 6ஆம் அதிகாரம் அன்பான தேவ ஜனமே 1-2 வாசித்து பாருங்க. வாசல் மூடப்பட்டது. 20, 21 வாசித்து பாருங்க. அவங்க துதி செய்தாங்க. மடமடன்னு சொல்லி கீழே விழுந்து தரைமற்றமானது. அன்பான தேவ ஜனமே, அவளுக்கு முன்னால ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? மதிலே இல்லாம மாத்திட்டார். வாசலை தான் மூடினானுங்க அவனுங்க. ஆனா கர்த்தர் மதிலே இல்லாம சமபூமி ஆக்கிட்டார். அவளுக்கு அற்புதம் செய்தவர் உனக்கு செய்வார். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆயி பட்டணத்தை இஸ்ரவேல் மக்கள் அன்பான தேவ ஜனம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பதுங்கி இருந்து அந்த சொந்தமாக்கி கொண்டாங்க. இன்னைக்கு உனக்கு தடையா இருக்கிற என்னங்க, உன் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற, உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? அதமாக்குவார். அன்பால நீ எந்தெந்த ஆசீர்வாதத்தை இழந்தையோ தடைப்பட்டதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டாயமா உனக்கு திருப்பி தருவார். நீங்க தைரியமா இருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நம்ம தேவன் யாருன்னா மகிமையின் ராஜா. அவர் வாசல் வழியா உள்ளே பிரவேசிப்பார். ஆகியால் வேதம் சொல்லுது, வாசல்களே உங்கள் கதவுகளே உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் யாரா? வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தரா. ஆகையால் அவர் கண்டிப்பா உங்களுக்காக வல்லமையான பராக்கிரமமான பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் எனக்காக வாசலை திறப்பாரு. என் வியாபாரத்தில் ஒரு வாசலை திறப்பார், என் ஊழியத்தில் ஒரு வாசலை திறப்பார். நான் முன்னேறி நல்ல நிலைக்கு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பார்களை முறிப்பேன்னு சொன்னவ முன்னேறக்கூடாதபடி, நல்ல நிலைக்கு வரக்கூடாதபடி, உன் ஜனங்க ஆசீர்வாதமா காணக்கூடாதபடி பிசாசு பல வழியா பல ரூபங்களை பல முகாந்தரமா அவனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி தடை செய்த எல்லா தடைகளை கர்த்தர் நீர் உடைத்து போட்டதுக்காக நன்றி. அற்புதங்கள் அதிசயங்களை செய்ததுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைகளை நிறைவாக்கி ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே, இவள் ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க உதவி செய்யும். இந்த ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். எங்களோட ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கேட்குற அன்பான தேவ ஜனமே விசுவாசிங்க. கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், தடைகளை மாற்றிருக்கிறார் என்று சொல்லி. ஆகையால் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா எங்களை அணுகலாம். அதோடு கூட உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது, நீங்கள் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.